புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ரஷ்யாவைச் சேர்ந்த ரிவோட் மது உற்பத்தி நிறுவனம் மகாத்மா ஜி என்ற பெயரில் டின்பீர் தயாரித்து விற்பனை செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டின்பீரின் வெளிப்புறம் காந்தியின் படமும் மகாத்மா ஜி என்ற பெயரும் இடம்பெற்றுள்ளன. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஒடிசா முன்னாள் முதல்வர் நந்தினி சத்பதி பேரனும் ஒடிசா அரசியல்வாதியுமான சுபர்ணோ சத்பதி இந்த புகைப்படங்களை வெளியிட்டு பிரதமர் மோடி அவருடைய நண்பரான ரஷ்ய அதிபரிடம் இந்த விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். சுபர்ணோ சத்பதியை போல சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். காந்திக்கும் மதுவுக்கும் என்ன தொடர்பு? இதை ஏற்க முடியாது. அவருடைய ஆளுமைக்கு தகுந்த பொருள்களில் அவருடைய பெயரை, படத்தை பயன்படுத்த வேண்டும். அவர் குடிகாரர் இல்லை. மதுவில் அவர் பெயர், படத்தை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். அமைதி மற்றும் மதுவிலக்கின் அடையாளமாக காந்தி இருந்தார். அவரை கேலி செய்யும் வகையில் மகாத்மா ஜி என்ற பெயரில் பீர் தயாரித்து விற்பனை செய்யும் ரஷ்ய நிறுவனத்தால் இந்தியர்கள் அனைவருக்கும் அவமானம் ஏற்பட்டுள்ளது என ஆர்வலர்கள் கொதிக்கின்றனர். உடனடியாக புட்டினிடம் பேசி இதற்கு தீர்வு காண வேண்டுமென்று மோடிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 2019 இஸ்ரேல் தனது 71வது சுதந்திர தினத்தை கொண்டாடிய போது அந்நாட்டை சேர்ந்த ஒரு மது உற்பத்தி நிறுவனம் மது பாட்டில்களில் காந்தியின் படத்தை வெளியிட்டது. அப்போது கடும் விமர்சனம் எழுந்ததால் இஸ்ரேல் மன்னிப்பு கோரியது. அதே ஆண்டு செக் குடியரசு நாடு காந்தி பெயரில் மது தயாரித்து விற்பனை செய்தது. இந்தியர்களிடம் எழுந்த எதிர்ப்பு காரணமாக பின்னர் காந்தி பெயர் நீக்கப்பட்டு வேறு பெயரில் மது விற்கப்பட்டது. 2015 அமெரிக்க மது உற்பத்தி நிறுவனம் ஒன்று மது பாட்டில்களின் வெளிப்புறத்தில் காந்தி படத்தை வெளியிட்டது. அது குறித்து ஹைதராபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. காந்தி படத்தை நீக்க கோர்ட் உத்தரவிட்டதை அடுத்து அமெரிக்க டின்பீர்களில் இடம்பெற்ற காந்தி படங்கள் நீக்கப்பட்டன.